மை சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். ஏன் ரொம்ப நாள் வீடியோ பண்ணலன்னா ஸ்கூல் வந்துடுச்சு, அப்புறம் எக்ஸாமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் தீபாவளிக்கெல்லாம் போடுறேன். நீங்கள் மறக்காமல் என் வீடியோலாம் போட்டுருங்க, வீடியோலாம் பார்த்துருங்க. நம்ம 2K ரீச் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ரவா லட்டு செய்ய போகலாம். வாங்க. போன தடவை தசராக்கு நாங்கள் வீடியோலாம் எடுத்து போட்டேன். அந்த மாதிரி இந்த தசராக்கு எடுத்து போடுறேன். நான் மாலை போட்டேன். இப்போ வந்து சாமி கும்பிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிடலாம். நம்ம ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி திராட்சையை பிச்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு நிறைய வேண்டுறதுனால நல்லா நுறுக்கி போட்டுக்கலாம். நறுக்கி வச்சு அடுத்து திராட்சையை பிச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா குழி கரண்டியாட்டு எடுத்துக்கோங்க கரண்டி. நம்ம இப்போ வந்து முந்திரியை போட்டுடலாம். முந்திரியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம், கை விடாமல் ஒரு 2 நிமிஷமாச்சும் வதக்குவாங்க. ரொம்ப கதுக்கு விட்டுறாங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். திராட்சை நல்லா பபுள்ஸ் ஆட்டம் வரணும், அந்த மாதிரி பழத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க வந்துட்டு நம்ம இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். பாருங்க 1 நிமிஷமே வதங்கிடுச்சு முந்திரி கலரில். அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவை போட ஆரம்பிக்கலாம். ரவை நாங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் 6 பேர் இருக்கோம், நாங்கள் நிறைய போட்டுக்கிறோம். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு இதை கொண்டு போவேன். கைவிடாமல் சிம்மில் இப்போ நம்ம கைவிடாமல் கிண்டி சிம்மில் வச்சு கிண்டலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு தான் கிண்டலாம். நல்லா வறுபட்டா போதும். நல்லா கிண்டலாம். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் எங்களுக்கு இதே போதும், நாங்கள் கொஞ்சம் தான் ஊற்றுறோம். கலக்கிக்கலாம். நல்லா இதே கை விடாமல் கலக்கலாம். அப்புறம் நம்ம இது ஒரு குண்டாக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த குண்டாக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாற்றுங்க. இந்த 2 குண்டாலையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். என்னடா இவ்வளோ வலிக்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. இதில் தான் நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம்.
சேலஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நிறைய சேலஞ்ச் தாங்க. அப்புறம் அதே குண்டாவை கழுவி எடுத்து உங்களுக்கு நிறைய குண்டாங்க போட்டுக்கோங்க. இதில் நான் ஹையில் வச்சுட்டு சீனி எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி போட்டுக்கலாம். இதில் பொடி இருக்கு, பொடியை தட்டிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, ஃபுல்லாக கிடையாது, கொஞ்சம் நிறையாவே சேர்க்கணும். தண்ணி ஊற்றுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒத்த கம்பி பதம் வருதுன்னு சொல்லுவாங்க, அது வருதான்னு பார்க்கலாம். சுற்றுமல் பயம் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீனி பாகு அப்படியே அந்த வதக்கி வச்ச ரவையில் ஊற்றிடலாம். கருப்பு தீனி ஊறலை, அதனால் அந்த இது வதக்கி கொஞ்ச ரவுண்டு சுடும். அப்புறம் இனி இந்த குண்டால தான் நம்ம இதை அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம். நம்ம அப்படியே கை விடாமல் கிண்டலாம். நல்லா கை விடாமல் கிண்டுங்க, இல்லை கெட்டி ஆகிடும். அதனால தான் நான் கிண்டிட்டு இருக்கேன் கை விடாமல். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்படி நல்லா உருண்டை பிடிக்கலாம். எங்கள் அக்காவும் நானும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், லட்டில் பிடிச்சாச்சு. இது கொஞ்சம் காமிச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போதைக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கெட்டியாகலை, ஆனால் கெட்டியான சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீ வீடியோ பார்த்ததுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.